ஆமா, அப்படியே கூட்டம் அள்ளும் போது இல்ல இப்படிதான் இருக்கணும். ஆத்தாடி. என்னத்த சொல்ல. கடவுளே. என்ன கூட்டம் இப்படி அள்ளும் போகுதே. எப்போ உட்கார கூட இடம் இல்லையா ஆத்தி. நான் என்ன பண்ண. இவ்வளவு கூட்டமா? ஆத்த அடிச்சுக்கிறாம உட்காருங்க, நல்லா இருப்பீங்க. அடிச்சுக்கவே மாட்டாங்க. சரி இருக்கட்டும். அப்படியா? அப்படியா? சரி. ஆல்ரவுண்டுக்கார அண்ணே சொல்லுங்க. அப்படியா? சரி சரி இருக்கட்டும், அதனால ஒண்ணும் இல்ல. ஆல்ரவுண்டுக்காரன் நல்லா இருந்துச்சா? இதெல்லாம் நல்லா இருக்கும். அப்படியா? சூப்பர். நீங்க போய் ஒண்ணு கடிச்சிட்டு வாங்க டாடி, போயிட்டு வாங்க. என்ன மகளை போய் வாங்குறீங்க? இந்த துணைக்கு இவரை கூட கூட்டு போங்க. சரி இருக்கட்டும். ஆல்ரவுண்டுக்கார அண்ணே சொல்லு பாப்பா. என் புருஷன் எதுவும் பாத்தியானே? உங்களுக்கு புருஷன் வேற இருக்குதா? ஏன் என்னை பார்த்தா பொம்பளை மாதிரி தெரியலையானே? இல்ல, கல்யாணம்னு ஏதாவது தொங்கி இருக்குமே? தொங்கி இருக்குமா? நீங்க இப்ப அதோட செஞ்சீங்க? தாலி கீழி தொங்குமே? நீங்க போயிட்டு வாங்களே. யார்ட்டாச்சும் போயிட்டு வாங்க. நீங்க நல்லா என்ன மகட்டையாச்சு. இப்பெல்லாம் அதெல்லாம் ஐயே, நீங்க நல்லா இருப்பீங்க சாமி. அத நான் இப்ப இந்நேரத்துக்கு போய் நான் எங்கிட்டு நான் என் புருஷனை நான் தேடுவேன். எங்க விட்டியோ அங்க தேடு. எங்கே விட்டாங்க? என்ன எல்லாம் எனக்கு இப்படியா? இருக்கட்டும். கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு. வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்ல. வயிற்றுக்குள்ள எப்படிமா புளிப்பூச்சி உண்டாகும்? நானும் போகாத கோவில் இல்ல, ஏறாத மலை இல்ல. ஏன் வீட்டுல எல்லாம் இடம் இல்லையா? அதுக்குள்ள எங்கத்துது? அது போட்டுருச்சு. நீ போட முடியல, அது போட்டுருச்சு. அண்ணே தங்கச்சினே. சரிம்மா. நானும் போகாத கோயில் இல்ல, ஏறாத மலை இல்ல. ஏன் வீட்டுல இடம் இல்லையா? கேட்கலாமா? இல்ல, எங்கெங்கயோ போறீங்களே, வீட்டுல இடம் இல்லையான்னு கேட்டேன். வீட்டுல இடம் நாளைக்கு அங்க போறேன். ஏன் பூசாரி கிட்ட கூட போயிட்டு வந்துட்டு ஒரு பொண்ணு இல்ல. அப்போ புருஷன் எங்க விட்டார்? அத தெரிஞ்ச நான் எதுக்கு இங்க வந்து நிக்கிறேன் கடவுளே. எப்ப இத்தனை 4 பேருக்கு நீங்களாம் வீட்டுக்கு போலையா? முடிஞ்சிடும், இன்னும் 1 மணி நேரத்துல அவங்களும் கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் நான் கிளம்பி நியாயமாக கத்துறேன். இந்த மைசூர்காரே உங்களுக்கு தூக்கம் இல்லையா? அவர் இல்லாட்டி நம்மளுக்கு பணம் என்ன அதுக்குள்ள போயிட்டு வந்துட்டீங்க? கல்யாணம் ஆயிடுச்சா? பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காரா? இப்பதான் வெள்ளை பூவு வெளியேற்றி பார்க்குது. வெள்ளை பூ இல்ல, வெள்ளை மல்லிகை பூ மாதிரி. ஓ வெள்ளை. ஓ அப்படியா? எங்க மாமியார் சொல்லுவாங்க என்னன்னு, இப்படி ஒரு மருமகளை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லைன்னு. ஏன் அவ்வளவு அசிங்கமாக இருப்பீங்க? என் தங்கச்சி இப்படி அசிங்கப்படுத்தாம யூடியூப் போடி இருக்கும்போது உலக அழகினா நான் தான் அப்படின்னு எங்க மாமியார் சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு அழகா? ஆமா, தரும பத்தினா நான் தான். எங்க மாமியார் ஓட்ட கூட தாண்ட மாட்டீங்க. எதுல விட்டே மறந்து போச்சு. வாயில. பெரியவங்க நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க. நான் தப்பாச்சு நான் பேசுறேன் டாடி. நான் நல்ல பிள்ளை. ஒரு பாருங்க 4 மணிக்கு வந்து வாயில விட்டேன்னு கேக்குறாரு. ஐயோ, வார்த்தையில விட்டீங்கன்னா அது அப்படி சொல்லுங்க. விட்ட வார்த்தையில விட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. வாயில விட்டேன். எங்களுக்கு விடியல தவறும்ல. தரும பத்தினா நான் தான். இப்ப மாமியாரத்தான் இப்ப மாமனாரத்தான் நான் வச்சிருக்கேன். புருஷனை விட்டுட்டு மாமனாரை வச்சிருக்க? இப்படி சொல்லுங்க, அப்புறம் என் குடும்பம் நல்லா கப்பல் ஏறும். இல்ல, நீதாம்மா சொன்ன மாமனார் எதுக்கு தெரியுமா வச்சிருக்கேன்? எதுக்குமா? மாமனார் வந்து கொஞ்சம் கை கால் முடியாம இருக்கிறவரு. சரி. அவர் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள நான் தான் வச்சிருக்கேன். சரி சரி. ஆமா. ஆனா இன்னத்துக்கு நான் என் புருஷனை போய் நான் எங்கிட்ட நின்று நான் தேடுவேன். அதை தேப்பிலரே சொல்லிட்டு எங்கன வெட்டி அங்க தேடுமா. வாங்க ப்ரோ, நீங்க எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? இருக்கிறாரு. சலிப்பா சொல்றீங்களே, ஏதோ இருக்கு. என்ன ஆளாளுக்கு கிளம்பிட்டு வரீங்களே, நான் என்னத்தை செய்ய? என்ன ஒரு கம்பெனி ஒண்ணு செய்ய. அது தெரிஞ்ச நான் எங்க நிக்கிறேன். ஆத்தாடி, இப்படி இந்த 4 பேருக்கா நாடகமா? பரவாயில்ல, நீங்களாச்சும் தூங்காம இருக்கீங்களே. நம்ம முகரையெல்லாம் பார்க்கணும்னு இன்னைக்கு எழுதி இருக்கு.
நம்ம முகரெல்லாம் பார்க்கணும்னு வேற எழுதியிருக்கா. எழுதியிருக்கேன் அந்த. அதான் நீங்க என்ன சொல்றாரு, எங்க மகளை நீங்க பாக்குறீங்கன்னு சொல்றாரு. ஆனா அண்ணே சொல்லுமா. நான் எதுல நான் குறைச்சலா இருக்கேன்? எதுலையுமே என் கண்ணுல அழகா, என் வாயில அழகா, இல்ல அதுல தான். என் மூக்குல அழகா, என் மண்டையில அழகா, என் கெண்ட கால அப்பெல்லாம் நான் அசிங்க பேசுவேனா? இல்லம்மா. எனக்கு செய்யறதும் பிடிக்காது, பேசுறதும் பிடிக்காது. நிறைய இதுல பார்த்தேன், இன்னைக்கு தான் சந்திச்சிருக்கேன். அப்படியா? நான் அதுல கூட பார்க்கலையே உங்களை. ஓஹோ, என் கண்ட கால் குறைச்சல் அழகா சொல்லுங்க. இப்படி இருக்கிற பிள்ளைய விட்டுட்டு என்ன தங்கிட்டு தேடுறீங்க? தொலைவுன்னு இப்படி ஒரு அழகான பிள்ளைய விட்டுட்டு என் புருஷன் கூட வீட்டு வர மாட்டேங்கிறானே, என்ன பண்ணு? 4 நாள் ஆச்சு என் புருஷன் வீட்டு பக்கத்து வந்து. 4 நாள் ஆச்சு. அது ஒண்ணும் இல்லனே, என் மாமியாருக்கு வந்து மீன் குழம்பு வச்சு கொடுத்தேன். வச்சு கொடுத்ததுல என் மாமியார் செத்து போச்சு. அது ஏன் விஷத்தை கண்ண கலந்துட்டியா? என் கை பக்கமே தண்ணி கை பக்கம் தெரியுமா, அதனாலதான் செத்து போச்சு. மீன் குழம்பு வச்சு நக்கி பாத்தியா? பார்த்து பார்த்து நான் நல்ல வேலை அதத்தான் சொல்லுங்களேன். நல்ல நான் நக்கல் இல்லாட்டினா எனக்கு அம்பட்டுதே. நான் இங்கத்தியா எவ்வளவு சாவகாசமா வர்றாரு உனக்கு என்னப்பா? சாவகாசமா இங்க இந்த பீடியை பிடிச்சிட்டு நடந்து வர. பக்குவமா அந்த சேர்ல உட்காரப்ப. எங்க போயிட்டாரு? ஒண்ணு கிடைக்கவா? பீடி வாங்கவா? சொல்லிட்டு தான் போகணுமா பீடி வாங்கணும்னு? நம்மளை பார்க்கணும்னா புகையை விட்டா தான் பார்க்க முடியும். உட்காருங்க பக்குவமா. அது சரி. அத்தாடி சொல்லுமா. இப்படி இந்த அத்தை ராத்திரிக்குள்ள போய் நான் என் புருஷனை நான் போய் நின்று நான் தேட என்னத்தை சொல்ல. ஆனா என் புருஷனை கட்டினதுக்கு எல்லாரும் நானும் ஒரு கல்யாணம் பண்ணேன். 400 கல்யாணம் பண்ண? 400 இல்ல, எல்லாரும் பண்ண மாதிரி நானும் ஒரு கல்யாணம் ஒண்ணு பண்ணேன். கல்யாணம் 2 பேரும் என்ன இப்படி ஆச்சரியப்படுறீங்களா? 400 கல்யாணம். எங்க சித்தப்பா பாத்தீங்களா? சித்தப்பாவா? அவர்தான் சித்தப்பாவா? சித்தப்பா அவரு தானே. நல்லா பிள்ளை இருந்துட்டாலும் நான் வந்து என் புருஷன் தேடி போற மாதிரி போறேன். என் புருஷன் வந்தா சரி உன் பொண்டாட்டி என்கிட்ட வந்துட்டு போனுச்சுப்பான்னு சொல்லுங்களேன். என்கிட்ட அப்படிதான் இருக்கு. ஆமா அப்படி சொல்லாதீங்க. என் புருஷன் வந்தா உன்னை தேடி உன் பொண்டாட்டி இங்க வந்துட்டு போனுச்சுப்பா. சரி ஒரு நல்ல நாள் புத்திமதி சொல்லி அனுப்புங்க என் புருஷன்கிட்ட. அதனால நான் போயிட்டு போகணுமா? இல்லம்மா, கொஞ்ச நேரம் நின்று பேசு. ஆமா, பொம்பளை பிள்ளை பார்த்தா நின்றுட்டே இருப்பீங்க. ஒரு அரை மணி நேரம் பேசினா விடிஞ்சிரும். அதனால போயிட்டு போயிடலாம். அதனால போயிட்டு என் புருஷன் வந்தா என்னை கூப்பிடுறீங்களா? என் புருஷன் வந்தா தண்ணி அடிக்காம 4 புத்திமதி சொல்லி அனுப்புங்க சாமி. ஐயா வந்துட்டீங்களா? என் புருஷன் வந்தா தண்ணியை போட்டு அடிக்காம வர சொல்லவா? என் புருஷன் வந்தா தண்ணியை போட்டு அடிக்காம தண்ணியை போட்டு. ஏன் டாடி மகள் இல்லையா? அதனால நான் போயிட்டு எப்படி தெரியுமா மட்டும் அருண் போய் மாமான்ற உடையவளே, ஆனந்த வாழ்வு தன்னை அன்பருக்கு அளிப்பவளே, கற்பகமே உனக்கு துணையாரம்மா. அலைகடல்
வடிவாய் திகழும் நெந்திரு கோவிலிலே கலைவடிவாய் திகழும் நெஞ்சிரு கோவிலிலே இலை வடிவாய் நின்று கொலைகளும் போர்பவளே அம்மா அம்மா செம்பவளமேனி வண்ணம் மகிழ் உமையவளே மீனி உள்ளள் மகிழும் உமையவளே கற்பகமே உனக்கு துணையாரம்மா நீங்க கதையென போன்று எனக்கு அம்மா அம்மா கற்பகமே உனக்கு துணையாரம்மா அம்மா அம்மா கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவை நடத்தியிருக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் ஒலி அமைப்பு சக்திகுமார் சத்திக்குமார் ஒளிவர்த்தாருக்கும் சத்திக்குமார் ஒளிவர்த்தாருக்கும் என சார்பாகவும் எங்களது நாடக கலை நன்றி தெரிவித்து கொண்டு எனக்கு 50 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்த அண்ணன் அவர்களுக்கும் என்ன சார்பாகவும் எங்களது குடும்பத்தை நன்றி தெரிவித்து கொண்டு கதையை தொடர்கின்றேன். கருவாகும் உயிர்கள்லாம் கருணை மாறி கருமாறி கனிந்திருக்கும் மனதினிலே இசைந்திருக்கும் மகமாயி மாதாளி கருவாகும் உயிர்கள்லாம் கருணை மாறி கருமாறி அடிதுருகும் மனதினிலே இசைந்திருக்கும் மாகாளி தெய்வம் மாகாளி கருவாகும் உயிர்கள்லாம் கருணை தரும் கருமாறி அடிதுருகும் மனதினிலே இசைந்திருக்கும் மகமாயி தஞ்சை என்றால் தஞ்சை நகர் சரணம் என்றால் சமயபுரம் தஞ்சம் என்றால் தஞ்சம் சமயம் என்றால் சமயபுரம் கண் கொடுக்கும் கண்ணபுரம் கை கொடுப்பால் அன்னையவள் திருப்பினிலே முத்தி தரும் தேவி என்றால் கருமாறி இருப்பினிலே முத்துதிரும் தேவி என்றால் வாழ்வுயரும் உருகாதோர் மேனி எல்லாம் நெருப்பாக கொளுத்திடுவாள் கருவாகும் கருணை மாறி கருமாறி கனிந்துருகும் மனதினிலே இசைந்திருக்கும் மகமாயி இந்த இடத்தை பார்க்கும்போது என்ன அழகு இருக்கு. செடிகளும் கொடிகளும் நிறைந்த பௌர்வனம் தவ முனிவர்கள் எல்லாம் தவஞ்சு என்ன அழகனிடம் இப்படிப்பட்ட இடத்தை பார்க்கும்போது உலகம் பிறந்த யாருக்கு அவருக்காக எனக்கு என்ற காரணத்தினால உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வதும் எனக்காக அன்னை மணியை விரித்தார் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும்
உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் தவழும் நிலவாம் தங்கரதம் தாரையில் பதித்த மணிமகுடம் தவளும் நீளமாம் தங்கரதம் தாரகை வடித்த மணிமகுடம் குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம் குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை கணக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோவில் அவளே என்றும் என் தெய்வம் அன்னை மனமே கோவில் அவளே என்றும் என் தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வதும் எனக்காக அன்னை மடியை விரித்தார் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக ஆ, ஓ, சிரிப்புலயே எத்தனையோ சிரிப்புகள் இருக்கு. ஆணவ சிரிப்பு, புன்சிரிப்பு, மௌன சிரிப்பு, அதிகார சிரிப்பு, இப்படி எத்தனையோ சிரிப்பு இருந்தாலும் ரூபா 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 சிரிப்பு ரூபா விட்டே கிடைக்கிறீங்க, ரூபா ரூபா விட்டு கிடைக்கிறீங்க. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீங்கி சிரிக்கும் பொன்சிரிப்பு ஆனந்த சிரிப்பு. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் உன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும் போது அன்று சிரிப்பது யார், அழுவது யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு. பகிர் வலிக்க சிரிப்பவர்கள் மனிதர் ஜாதி. இங்கே பகிரறிய சிரிப்ப
மயிலாட தண்டையில் மயிலாட தாமரையில் விளக்கு போட கொண்டையில் குழி விளங்க கோவலக்கண்ணன் வெளித்து நோக்க தெண்டரி மகாராணியும் தென்பிலி இனிது கூட்ட வண்டுகள் இனிது பாட வீட்டிற்கு மாதவ மருதன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்து பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்கள் இதாகத்தான் இருக்கின்றது. வந்து இவ்வளவு நேரமாயும் ஏதோ ஒன்று சத்தங்கள் இருந்தாலும் சற்று கவனித்து பார்ப்போமே. ரூபா சத்தம் அலோலோ சோ குரலே ஒரு மாதிரியா வருது. இப்பதான் நல்லா வருது. சத்தம்டா இப்படித்தான் சத்தம். ஆலோலம் சோ ஆலோலம் சோ சோ என்றும் கூறு வார்த்தையிலே அமுதுண்ணும் தேனும் கலந்து ஊசியிருக்கிறாளே. அடாடா என்ன அழகு, இப்படிப்பட்ட அழகு. ஆலோலம் சோவுக்கே இவருடைய குரல் இப்படி இருந்தால் இவருடைய முகம் என்ன அழகா இருக்கும். இவருடைய முகமே ஒரு அழகா இருந்தால் அவருடைய தொண்டை என்ன அழகா இருக்கும். ஒரு தொண்டையே அழகா இருக்கும்போது அடாடா இவளுடைய மேனி என்ன அழகா இருக்கும். இப்படிப்பட்டவளுக்கு ஆற தூதாக அனுப்ப வேண்டும், பூங்காற்றத்தான் அனுப்ப வேண்டும். மனிதர்கள் அனுப்பலாமா? நாராசு அனுப்பிடுவோமா? நாராசு அனுப்பிடுவோம். பூங்காற்றத்தை அனுப்ப வேண்டிய காரணத்தினால பூங்காற்றே எவ்வளவு அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி போ தனியா தனியா அவ இல்லாம நெஞ்சம் வாடுது, அவ இல்லாம நெஞ்சம் வாடுது. என்ன அழகு. என்ன அழகு.
நடையழகும் உடையழகும் இடையலையும் பார்க்கும்போது அடடா அள்ளி கொண்ட முடிச்சு அரை காசு பொட்டு வச்சு அப்படி நடந்து வரும்போது எப்படி இருக்கா தெரியுமா? தேவதை போல் இருக்கின்றாளே, இவள் எப்படி வர்ணிப்பது தெரியுமா? அள்ளி கொண்ட முடிச்சு அரை காசு பொட்டு வச்சு